தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். இலங்கை மின்சார சபை இவ்வருடத்தின் முதல் அரையாண்டில் 119.20 பில்லியன் ரூபாய் லாபத்தை ஈட்டியுள்ளதாக தெரிவித்துள்ளது. அத்துடன் கடந்த வருடத்தின் இதே காலப்பகுதியில் பெற்ற 20.65 பில்லியன் ரூபாவுடன் ஒப்பிடுகையில் இந்த வருடத்தின் ஜூன் மாதம் வரையான காலப்பகுதியில் 34.53 பில்லியன் ரூபாய் லாபம் ஈட்டப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இது 67.2% வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாகவும் மின்சார சபையின் நிதி அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. அடுத்த வருட வரவு செலவு திட்டத்தில் பொதுத்துறை ஊழியர்களுக்கான உத்தேச சம்பள அதிகரிப்பு மற்றும் முரண்பாடுகளை செலுத்துவதற்கு தேவையான நிதியை ஒதுக்குவதற்கு திரைசேரி நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன்படி 185 பில்லியன் ரூபாவை குறித்த செலவுகளுக்காக திரைசேரி ஒதுக்கவுள்ளது. வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளில் உள்ளடங்கப்படும் ஒதுக்கீடுகளுக்கான ஏற்பாடுகளை திரைசேரி செய்து வருவதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. வருவாய் இலக்குகளை அடைவதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டே உத்தேச அதிகரிப்புகளை வழங்க முடியும் என்று திரைசேரியின் உயர் அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் ஒரு வாக்காளர் சார்பாக செய்யக்கூடிய செலவுகளின் வரம்பு சிறப்பு வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் 2024 ஆண்டுக்கான ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவர் தேர்தல் பிரச்சாரத்திற்காக ஒரு வாக்காளருக்கு செலவிடக்கூடிய அதிகபட்ச தொகையாக 109 ரூபாவை தேர்தல் ஆணைக்குழு நிர்ணயம் செய்துள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து அரசியல் கட்சி வேட்பாளர்கள், ஏனைய அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்கள் மற்றும் ஜனாதிபதி தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்த வேட்பாளர்களுடன் கலந்தாலோசித்து இந்த செலவின் வரம்புகள் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. குறிப்பிட்ட திகதிக்கு குறித்த அறிக்கையை சமர்ப்பிக்காமை அல்லது அறிக்கைகளில் பிழைகள் இருப்பது சட்டவிரோதமான செயல் எனவும் இது தொடர்பில் தேர்தல் வாக்களிப்பு சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள தண்டனைக்கு தேர்தல்கள் ஆணைக்குழு உட்பட்டிருக்க வேண்டும் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தனது வர்த்தமானி அறிவித்தலில் மேலும் தெரிவித்துள்ளது. அரசாங்கத்திற்கு சொந்தமான லங்கா உர கம்பெனியும் கொமர்ஷியல் உர கம்பெனியும் கடந்த வருடம் அதிக கூடிய லாபத்தை பெற்றுள்ளதாக 2 உர நிறுவனங்களின் தலைவர் கலாநிதி ஜெகத் பெரேரா தெரிவித்தார். இதுவரை 2 உர நிறுவனங்களாக இருந்த இரு நிறுவனங்களும் 2024 ஆண்டு முதல் அரசு உர நிறுவனம் என்ற பெயரில் இணைக்கப்பட்டன. அரசு உர கம்பெனியின் எதிர்கால செயற்பாடுகள் மற்றும் இம்முறை மற்றும் அடுத்த பருவத்தில் உர விநியோகம் தொடர்பாக விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சில் நடைபெற்ற முன்னேற்ற மீளாய்வு கூட்டத்தில் அமைச்சர் மஹிந்த அமரவீர இதனை தெரிவித்துள்ளார். அங்கு கருத்து தெரிவித்த அரசு உர நிறுவனத்தின் தலைவர் கலாநிதி ஜெகத் பெரேரா 2 இணைந்த உர நிறுவனங்களும் கடந்த வருடம் 433 மில்லியன் ரூபாய் லாபத்தை ஈட்டியுள்ளன எனவும் தெரிவித்துள்ளார். இலங்கையின் LDL கோல்டிங்ஸ் நிறுவனத்துக்கும் இந்தியாவின் பெட்ரோநெட் LNG நிறுவனத்துக்கும் இடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டுள்ளது. கெரவலப்பட்டிய ஜோபாதனவி மின் உற்பத்தி நிலையத்துக்காக இயற்கை திரவ எரிவாயுவை சேமிப்பதற்கான உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தல், எரிவாயு மீளுருவாக்கம் மற்றும் விநியோகித்தல் தொடர்பில் இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர மற்றும் இலங்கைக்கான இந்திய பிரதி உயர்ஸ்தானிகர் ஆகியோரின் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. இலங்கை வருகை தரும் சுற்றுலா பயணிகளுக்கு விசா வழங்குவது தொடர்பில் உயர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு தொடர்பில் சட்டமா அதிபரின் ஆலோசனை கோரப்பட்டுள்ளது. நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் லியானி குணதிலக தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் மேலும் தெளிவுபடுத்த வேண்டிய விடயங்கள் தொடர்பில் சட்டமா அதிபரிடம் ஆலோசனை கோரப்பட்டுள்ளதாக செயலாளர் குறிப்பிட்டார். இந்த விடயம் தொடர்பில் சட்டமா அதிபருடன் எதிர்வரும் தினங்களில் விசேட கலந்துரையாடல் முன்னெடுக்கப்படவுள்ளதாக லியானி குணதிலக கூறினார். கடந்த 2ஆம் தேதி இரவு முதல் அமுலாகும் வகையில் இணையம் மூலம் விசா வழங்கும் நடவடிக்கை இடைநிறுத்தப்படுவதாக குடிவரவு குடியகல்வு திணைக்களம் அறிவித்திருந்தது. மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் 15 ஐஸ் போதைப்பொருள் விற்பனையாளர்கள் உட்பட கசிப்பு விற்பனை மற்றும் திருட்டு சம்பவங்களுடன் தொடர்புபட்ட 59 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
யுக்திய போதை ஒழிப்பு திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பிலேயே இந்த கைது நடவடிக்கைகள் இடம்பெற்றுள்ளன. இதன்போது ஐஸ் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட 15 பேர், கசிப்பு உற்பத்தி, விற்பனை மற்றும் திருட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய 44 பேர் அடங்கலாக 59 பேர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு கிரான் பொட்டுக்கல் சேனை வீதியில் காட்டு யானை தாக்கியதில் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. கிரான் புலிப்பாய்ந்தகல் பகுதியைச் சேர்ந்த தம்பிப்பிள்ளை அம்பிகை ராசாயனும் 3 பிள்ளைகளின் தந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் புலிப்பாய்ந்தகல் பகுதியில் உள்ள தனது வீட்டிலிருந்து பூலாக்காடு பகுதியில் உள்ள ஆலயம் ஒன்றுக்கு திங்கட்கிழமை அதிகாலை துவிச்சக்கர வண்டியில் சென்ற வேளையில் மரத்தின் மறைவில் நின்ற காட்டு யானை தாக்கியதில் அந்த இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த நாட்களில் சிறுவர்கள் மத்தியில் சுவாச பிரச்சினை, இன்ஃப்ளூவன்சா வைரஸ் நோய் தாக்கம் அதிகரித்துள்ளதாக கொழும்பு லேடி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் விசேட வைத்திய நிபுணர் டாக்டர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இருமல் மற்றும் சுவாசிப்பதில் சிரமம் என்ற பிரச்சினை குழந்தை பருவ ஆஸ்துமா காரணமாக ஏற்படலாம். இரண்டாவதாக வைரஸ் காய்ச்சல் பரவுவதற்கான வாய்ப்பும் காணப்படுகின்றது. குறிப்பாக மேல் சுவாச குழாய்களில் வைரஸ் காய்ச்சல் பரவுகின்றது. இருமல், சளி இருந்தால் அந்த குழந்தைகளை வீட்டிலேயே வைத்திருங்கள். இருமலுடன் தொடர்ந்து காய்ச்சல் இருந்தால் மேல் சுவாச குழாயில் வைரஸ் உள்ளதா என்று பரிசோதிக்க வேண்டும். குளிர்காலத்தில் வைரஸின் தாக்கம் அதிகரிப்பதால் சிறுவர்களை கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். சிலாபம் வெண்ணப்புவ பகுதியில் 4 பேருந்துகள் எரிக்கப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. பழுது பார்ப்பதற்காக கொண்டுவரப்பட்ட 4 நவீன பேருந்துகளே நேற்று அதிகாலை தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளன. வெண்ணப்புவ ஏரி வீதியில் உள்ள வாகன பழுது பார்க்கும் நிலையம் ஒன்றில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த தீ விபத்தில் பேருந்து ஒன்று முற்றிலும் எரிந்து சேதமடைந்துள்ளது. அருகில் இருந்த சிசிடிவி கேமராவை சோதனையிட்ட போது சிலர் வந்து பேருந்துகளுக்கு தீ வைத்துவிட்டு தப்பி சென்றது பதிவாகியுள்ளது. இந்த தீ விபத்தில் 3 கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். களுத்துறை மாவட்டத்தின் மதுராவல, பாலிந்தனுவர, மெல்லனிய மற்றும் புலட்சிங்கள பிரதேசங்களில் பல வீதிகள் இன்னும் நீரில் மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு குக்குலே, கங்கை மற்றும் தெதுருவோயா நீர்த்தகங்களின் வான்கதவுகள் மேலும் திறக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே சமயம் கம்பஹா மாவட்டத்தின் சில பகுதிகளில் இன்னும் வெள்ளம் ஏற்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலையால் களுத்துறை, புத்தளம் மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களில் 929 குடும்பங்களைச் சேர்ந்த 3243 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானிலை முன்னறிவிப்பை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ளது. மேல் சப்ரகமுவ, தெற்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேற்கு மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில பகுதிகளில் மில்லிமீட்டர் அதிகபட்சமாக 75 இருக்கலாம். கிழக்கு, ஊவா மற்றும் வடமத்திய மாகாணங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். தீவின் மத்திய பிரதேசங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். ரத்தினபுரி களவாடை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ககரங்கள பிரதேசத்தில் உள்ள வீடொன்றுக்குள் அத்துமீறி நுழைந்து துப்பாக்கியை காண்பித்து அச்சுறுத்தியவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக களவானை போலீசார் தெரிவித்தனர். களவானை போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவத்தில் களவானை பிரதேசத்தைச் சேர்ந்த 47 வயதையுடைய நபர் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி ஒன்று கைப்பற்றப்பட்டுள்ளது. மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை களவானை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். சீரற்ற வானிலை காரணமாக 6 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு, காலி, களுத்துறை, கேகாலை, நுவரெலியா மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களுக்கே குறித்த மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.